السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே இரவு வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு இறைவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கிலே நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாய், அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் இறைவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே நாம் பேண வேண்டிய சட்ட திட்டங்கள் என்ன, இஸ்லாமிய மார்க்கம் எதை பள்ளிவாசலாக குறிப்பிடுகிறது, எப்படிப்பட்ட பள்ளிவாசல்களில் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைக்க வேண்டும், அந்த பள்ளிவாசல்களில் நாம் வணக்க வழிபாடுகளை அமைத்தாலும் குர்ஆனை ஓதுதல், திக்ர் செய்தல் போன்ற நன்மையான காரியத்தில் ஈடுபட்டாலும் அதுல தேவையற்ற கூச்சல்களை நாம் போடக்கூடாது. நாம் வணக்க வழிபாடுகள் செய்வதாக இருந்தாலும் அதையும் அமைதியான முறையிலே செய்ய வேண்டும் என்பன போன்ற சட்டத்திட்டங்களை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினமும் அந்த பள்ளிவாசலில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சட்டத்தை நாம் அறிய இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்துல அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருப்பது, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில 2044வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ரமலானுடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅ்தகிஃபு ஃபீ குல்லி ரமலான அஷ்ரத அய்யாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ரமலானிலேயும் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு ரமலான்ல செஞ்சாங்க என்று வரல. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபீ குல்லி ரமலான தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு ரமலானிலேயும் அஷ்ரத அய்யாம் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபலம்மா கானல் ஆமுல்லதி குபில ஃபீஹி, எதில் அல்லாஹ்வின் தூதருடைய உயிர் பிரிந்ததோ அப்படி உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி ஆண்டிலே ரமலான் மாதத்துல இஅ்தகஃப 20 யௌமன் 20 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்துல இஅ்திகாஃப் என்கிற ஒரு வணக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த அடிப்படையில் நம்மிலும் பல ஆட்கள் பள்ளிவாசலிலே இந்த ரமலான் மாதத்துல இஅ்திகாஃப் இருக்கிறோம். சரி, இப்படி பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறோம்ல, அந்த இஅ்திகாஃபினுடைய சட்டம் என்னன்னு முழுசா நம்ம விளங்கி இருக்கிறோமா? எதற்காக நாம இஅ்திகாஃப் இருக்கிறோம்? ஒரு 10 நாட்கள் நம்ம இஅ்திகாஃப் இருப்பதாக இருந்தால் எதை எதிர்பார்த்து அந்த இஅ்திகாஃப் இருக்கணும், அந்த சட்டத்திட்டம்ல நம்ம யாருக்கும் தெரியறது இல்ல. ஒவ்வொரு வருஷமும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கடைசி 10ல பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறோம்னு இளைஞர்கள் இருப்பார்கள். இஅ்திகாஃப்ல அவங்க என்னென்ன காரியத்தை செய்யணுமோ அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இஅ்திகாஃப்ல உட்கார்ந்துட்டு கையில போனை வச்சு போன்ல Facebook வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. இப்படி Facebook வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்கா இஅ்திகாஃப் இருக்கிறது? அல்லது பக்கத்துல உள்ளவங்களோட அரட்டை அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, சும்மா அப்படி விளையாண்டு கொண்டிருப்பதற்கு? இதற்காக இன்றைக்கு சில சிறுவர்களும் சில இளைஞர்களும் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களே. அப்ப அவர்களுக்கு என்ன தெரியல? இஅ்திகாஃப் என்கிற ஒரு சட்டத்தை நம்ம பள்ளிவாசல்ல தான் நிறைவேற்றணும். அதை எப்படி செய்ய வேண்டும், எதற்காக அந்த இஅ்திகாஃப் நம்ம செய்ய இருக்கணும் என்பன போன்ற விஷயங்களை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல பாத்தீங்கன்னா பெண்களாகிய நாங்களும் இஅ்திகாஃப் இருக்க போறோம் என்று இஅ்திகாஃப் இருப்பார்கள். எங்க இஅ்திகாஃப் இருப்பாங்க? பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாதனால நாங்க எங்களுடைய வீட்டிற்குள்ளேயே இஅ்திகாஃப் இருக்கிறோம்.
எங்க வீட்டிலேயே ஒரு அறையை தனியாக ஒதுக்கி நாங்க எங்களுடைய வீட்டிற்குள் இஅ்திகாஃப் இருந்து கொள்கிறோம் என்று சில பெண்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த இஅ்திகாஃபை பற்றி ஒரு தெரியாத நிலைதான் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து இஸ்லாத்தினுடைய அறிவுரைகள் என்ன? நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கராவிலே 125வது வசனத்துல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு பணியை அல்லாஹ் உத்தரவிடுகிறான். வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். 2 பேர்ட்ட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். என்ன உடன்படிக்கை? அன் தஹீரா பைத்திய லிதாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத், என்னுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் இந்த உலகத்துல முதலாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக கிட்டப்பட்ட ஒரு இடமாக அந்த கஅபத்துல்லாஹ் சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ்வை தவாப் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்காகவும் வல் ஆகிஃபீன இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் வர்ருக்கஇ சுஜூத் அந்த தொழுகையை பேணக்கூடிய நபர்களுக்காகவும் நீங்கள் அதை பரிசுத்தமாக ஆக்கி வையுங்கள், அதை தூய்மையாக ஆக்கி வையுங்கள். அந்த 2 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சு அதை தூய்மையாக வைக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். அப்படி கட்டளை இடுகிற பொழுது என்ன தகவல் அல்லாஹ் சொல்றான்? எதற்காக அந்த பள்ளிவாசல்கள் தூய்மைப்படுத்தப்படணும், எதற்காக இதுல நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்றப்ப நிறைய பேர் அங்கு இஅ்திகாஃப் இருப்பார்கள். நன்மை இஅ்திகாஃப்னு சொன்னாலே பள்ளிவாசல்ல தங்குறதுன்னு அர்த்தம். அப்ப நன்மையை எதிர்பார்த்து பல நபர்கள் தங்குவார்கள். அப்படி தங்கக்கூடியவர்களுக்காக அதே மாதிரி நம்ம தவாப் சுத்துறதுன்னு வைங்க, உலகத்துல எங்கேயும் எதுலையும் நம்ம தவாப் சுத்த முடியாது. இன்னைக்கு நாம நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசலை கட்டி வச்சு அந்த பள்ளிவாசல்ல தவாப் சுத்திர முடியுமா? சுத்த முடியாது. நம்ம பெற்றோர்களை இருக்க வச்சு பெற்றோரை நான் மதிக்கிறேன் என்று சொல்லி பெற்றோர்கள் நம்ம இப்படி சுத்தி வந்துட முடியுமா? அப்படி வந்துட முடியாது. நாம் இந்த உலகத்துல தவாப் சுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம் என்ற ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் முதலாக தன்னை வணங்குவதற்காக கட்டப்பட்ட காபாவிற்கு தான் அந்த சிறப்பை கொடுக்கிறார். மஸ்ஜித் நபவியை கூட நாம் என்ன செய்ய முடியாது? தவாப் சுத்தி வர முடியாது. அப்ப அந்த தவாப் சுத்தக்கூடிய அந்த நபர்களுக்காகவும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் தொழுகையை பேணக்கூடியவர்களுக்காகவும் நீங்கள் இருவரும் என்னுடைய அந்த வழிபாட்டு தலத்தை அதை தூய்மைப்படுத்தி தயார் செய்து கொடுங்கள் என்று அந்த 2 நபிமார்களிடத்துல நாம உடன்படிக்கை எடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப அந்த செய்தியிலிருந்து நாம புரிய வருகிறோம், இஅ்திகாஃப் என்பது பள்ளிவாசல்ல தான் இருக்கணும். பள்ளிவாசலை தாண்டி இதர இடங்கள்ல நாம இஅ்திகாஃப் இருப்பதற்கு, ஒருவேளை பெண்கள் பள்ளிவாசலுக்கு இஅ்திகாஃப் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் அவங்க அதற்காக என்ன செஞ்சிட முடியாது. நாங்க பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்க முடியாததுனால நாங்க எங்க வீட்டுல போய் இஅ்திகாஃப் இருந்துக்கிடுறோம், ஒரு ரூமுக்குள்ளே நாங்க தனியாக தங்கிக்கிடுறோம். பள்ளிவாசல்ல இருந்த என்னென்ன காரியங்களை செய்வோமோ அத்துணை காரியங்களையும் அந்த ரூமுக்குள்ள நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் இஅ்திகாஃப் இருந்து கொள்கிறோம் என்று பெண்கள் சொல்லிவிட முடியாது. ஏன்னா அந்த இஅ்திகாஃப்னு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? அது நாம வேற எங்கேயுமே இருக்க முடியாது. எது இறைவனுடைய வழிபாட்டு தலமாக இருக்கிறதோ, எது பள்ளிவாசலாக இருக்கிறதோ அந்த பள்ளிவாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒவ்வொரு ரமலானிலேயும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். எதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்த ஆண்டுல மரணிக்கிறாங்களோ மரணிக்கக்கூடிய நாட்கள்ல 20 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்ப அந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? அதை நீங்கள் சஹீஹுல் புகாரியில 813வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? இஅ்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரல் அவ்வலி மின் ரமதான், ஃபர்ஸ்ட் ரமலான்ல முதல் 10ல என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். முதல் 10 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு வஅதகஃப்னா மஅஹு, சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இஅ்திகாஃப் இருப்பதை பார்த்தவுடன் நாங்களும் என்ன செய்து விட்டோம்? அல்லாஹ்வின் தூதரோடு 10 நாள் முதல் 10ல இஅ்திகாஃப் இருந்துட்டோம். அப்படி இஅ்திகாஃப் இருந்த பிறகு ஃபஅதாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்தார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், இன்னல்லதி தத்லுபு அமாமக்,
நீங்கள் எதை எதிர்பார்த்து இங்க பள்ளியில தங்கி இருந்தீங்களோ அது இந்த 10ல கிடையாது, இது அதுக்கு அடுத்து வரக்கூடியதுல இருக்குது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி அல்லாஹ்வின் தூதரிடத்துல சொன்ன உடனேயே ஃபஅதகஃபல் அஷரல் அவ்ஸத, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிடுறாங்க, முதல் 10ல ஃபர்ஸ்ட் இருந்தாங்கல்ல, இருந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நீங்க எதை எதிர்பார்த்து இஹ்திகாஃப் இருந்தீங்களோ அது முதல் 10ல இல்லன்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்து என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னா, நான் 2வது 10ல இஹ்திகாஃப் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் 2வது 10ல இஹ்திகாஃப் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதை பார்த்து சஹாபாக்கள் அவங்க சும்மா இருப்பாங்களா? நாங்களும் அல்லாஹ்வின் தூதரை போல நிறைய நன்மையை பெற நினைக்கிறோம், நாங்களும் அந்த 2வது 10ல பள்ளி வாசல் இஹ்திகாஃப் இருந்துடுறோம் என்று ஃபஅதகஃப்னா மஅஹு, நாங்களும் அல்லாஹ்வின் தூதரோடு பள்ளியில இஹ்திகாஃப் இருந்து விட்டோம். திரும்ப அந்த 2வது 10 முடிகிற தருவாய் வருகிறது. முடிகிற தருவாய் வந்த உடனே ஃபஅத்தாஹு ஜிப்ரீலு, மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து, இன்னல்லதி தத்லுபு அமாமக், நீங்க எதை எதிர்பார்த்து இந்த 10 நாட்கள் இருந்தீங்களோ அது இந்த 2வது 10லயும் கிடையாது, அது இதுக்கு அடுத்து வரக்கூடியதுல இருக்குது என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்ன உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தகவலை சொன்ன உடனேயே ஃபகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீபன், உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இந்த தகவலை மக்களுக்கு சொல்வதற்காக உரையாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து விடுகிறார்கள். எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உரையாற்றுகிறார்கள், சபீஹத்த இஷ்ரீன மின் ரமதான், ரமலான் மாதத்துல அந்த 20வது நாள் பகல்ல. பொதுவா அரபியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு நாள் ஆரம்பிக்கிறது எப்ப சொல்லுவாங்க, நைட்டு 12 மணிக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு நியூ இயர்லாம் கொண்டாடுறாங்களா இல்லையா? நியூ இயர் கொண்டாடுறதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல வந்து ஒரு நாளினுடைய ஆரம்பமாக, ஒரு நாளினுடைய துவக்கமாக அவங்க எதை அளவுகோலா வச்சிருக்கிறாங்க, நைட்டு 12 மணி அளவுகோலா வச்சிருக்கிறாங்க. நைட்டு 12 மணி இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை இருக்கிறோம்னு வைங்க, இங்கிலீஷின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை எப்ப ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா அரபிய பொறுத்த வரையில ஒரு நாளினுடைய ஆரம்பம் என்பது மகரிபில தான் அரபியில ஆரம்பமாகுது. அப்போ ஒரு நாளினுடைய ஆரம்பம் மகரிபில ஆரம்பமாகும் போது அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தகவலை சொல்லிடுறாங்க. தகவலை சொன்ன உடனே அந்த 20ஆம் நாள் பகல். அப்ப 20வது நாள் பகல்னா என்ன, இன்னைக்கு இந்த ரமலான்ல இதுவரை நம்ம எத்தனை நோன்பு வச்சு முடிச்சிருக்கிறோம், 19 நோன்பு முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த நைட்ல உட்கார்ந்து இருக்கிறமே, இது எத்தனாவது இரவு, 20வது இரவு. அப்ப ஃபர்ஸ்ட் இரவு வந்துரும், அதற்கடுத்து காலையில் அடுத்து ஃபஜர் தொழுகைக்கு வரக்கூடிய பகல் பொழுது இருக்குதா இல்லையா, அதுதான் இந்த 20வது நாளினுடைய பகலா இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 20வது நாளினுடைய அந்த பகல் பொழுதிலே எழுந்து மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். என்ன உரையாற்றுகிறார்கள், ஃபகால மன் கான இஅ்தகஃப மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதரோடு நன்மையை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் தங்கி இஅ்திகாஃப் இருந்தார்களோ ஃபல் யர்ஜி, அப்படி இஅ்திகாஃப் இருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்து விடுங்கள். ஏன்னா சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இஅ்திகாஃப் இருந்துட்டு கிளம்பிட்டு போயிட்டாங்க. கிளம்பி போன ஆட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மீண்டும் நீங்க எல்லாரும் திரும்பி வந்துருங்க. இன்னி உரீது லைலத்துல் கத்ர், நான் அந்த லைலத்துல் கத்ரை நாடுகிறேன். நான் அந்த லைலத்துல் கத்ர் எனக்கு அது ஆரம்பத்திலே காட்டப்பட்டது, குறிப்பிட்ட ஒரு நாள் இதுதான் லைலத்துல் கத்ர் என்று எனக்கு காட்டப்பட்டது. வ இன்னி நசீதுஹா, ஆனால் நான் எனக்கு அந்த விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த நபிமொழியில் அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், வ இன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி ஃபீ வித்ர், அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது கடைசி 10 இரவுகள் இருக்குதுல ரமலான்ல, அந்த கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படையில அது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி, எல்லாரும் நீங்க பள்ளிவாசல்ல வந்து என்னோட அந்த நன்மையை எதிர்பார்த்து இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இஅ்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி விடுகிறார்கள். இன்னும் அந்த செய்தியில் அதுக்கடுத்து வேறு சில செய்திகள் கூடுதலாக வருகிறது. அப்ப இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன, இன்னைக்கு 10 நாட்கள் நம்ம பள்ளிவாசல் இருக்கிறோம்னு வைங்க, பேசி சிரிச்சு விளையாடுவதற்காக அந்த இஅ்திகாஃப் இல்ல. சில இளைஞர்கள் செல்போனிலேயே அந்த நேரத்தில் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அது இஅ்திகாஃபினுடைய நோக்கம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே முதல் 10ல இருப்பதாக இருக்கட்டும், 2வது 10ல இருப்பதாக இருக்கட்டும், அதற்கடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த நன்மை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அது முதல் 10லும் கிடையாது, 2வது 10லும் கிடையாது, அது 3வது 10ல் இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தகவலாக இருக்கட்டும், அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு சொன்ன அறிவுரையாக இருக்கட்டும்,
நாம் இஅ்திகாஃப் இருப்பதனுடைய அந்த முழுமையான நோக்கம் அது முழுக்க முழுக்க அந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய நன்மை எதிர்பார்க்கிறது. ஏன்னா அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆன் ஆரம்பத்தில் முதல் அந்த லைலத்துல் கத்ர்ல தான் இறக்கி வச்சோம் என்பதை பற்றி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, சூரா கத்ர்ல சொல்லும் பொழுது, அந்த ஒரு இரவு என்பது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரு நைட் அல்லாஹ் எப்படி சிறப்பிக்கிறான்? அந்த ஒரு நாள்ல நீங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இரவு ரமலான் மாதத்துல கடைசி 10ல இருக்கிறதுனால, அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையில் இருக்கிறதுனால, நீங்கள் அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து இஅ்திகாஃப் இருக்கிறதுனா அந்த கடைசி 10ஐ தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அந்த வழிகாட்டுதலையே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எடுத்தும் சொல்லுகிறார்கள். அப்ப முழுக்க முழுக்க லைலத்துல் கத்ர் இரவை தான் தேடுவது நம்முடைய நோக்கம் என்று சொன்னால், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு தான் நாம் அடையணும், அதுல பல நன்மைகளை புரியணும் என்பதுதான் இந்த இஅ்திகாஃபினுடைய நோக்கம் என்று சொன்னால், அப்ப இந்த இஅ்திகாஃப்ல இதர காரியங்களை ஈடுபடலாமா? தேவையற்ற காரியங்களில் ஈடுபடலாமா? நேற்று கூட நாம ஒரு நபிமொழியை சொன்னோம். பள்ளிவாசல்ல கூச்சல் போடக்கூடாது, குர்ஆனே ஓதுவதா இருந்தாலும் ரொம்ப சப்தம் விட்டு ஓதக்கூடாது என்று நேற்று ஒரு நபிமொழி சொன்னோம்ல. அந்த நபிமொழி கூட எந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருப்பாங்க, அவங்களோட இதர சில ஆட்களும் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் குர்ஆனை ரொம்ப சத்தமாக ஓதுகிறார். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த திரையை விலக்கி விட்டு சொல்லுவார்கள், அலா மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன குல்லக்கும் யுனாஜி ரப்பா, உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எனவே நீங்க சத்தம் போட்டு என்ன செய்ய வேண்டாம், குர்ஆனை ஓத வேண்டாம். நீங்க அந்த குர்ஆனை ஓதுறதா இருந்தாலும் அது கூட அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த இஅ்திகாஃப் வச்சிருக்குன்னு பாருங்க. அந்த இஅ்திகாஃப் என்பது நம்மளுடைய அமல்களும் அதுல கெட்டு போயிடக்கூடாது. யார் பள்ளியில தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய அமல்களும் கெட்டு போயிடக்கூடாது. நீங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு அளிக்காத விதத்துல, நீங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை அளிக்காத விதத்துல குர்ஆனை ஓதுறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க. அப்ப குர்ஆனை ஓதுறதுக்கே அடுத்தவங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுறாங்கன்னா, இன்னைக்கு அப்ப நாம விளையாட்டுத்தனமா இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க அந்த விளையாட்டுத்தனமாகவே அந்த இஅ்திகாஃப கழிக்கிறாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இல்ல நாம அப்படிலாம் இருக்க கூடாது, போனை பார்த்து நேரத்தை கழிக்க கூடாது. அல்லது இன்னும் சில ஆட்கள் என்ன செய்வாங்க, வெறுமனே அந்த ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழுதுட்டு மற்ற சுன்னத்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, குர்ஆனை ஓதுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நல்ல நீட்டி நிமிர்ந்து பள்ளி வாசல்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. தூங்குறதுக்கு அங்க 10 நாள் உட்கார்ந்தோம். அப்படி தூங்குறது தான் நம்மளுடைய நோக்கம் என்று சொன்னால், நன்மையை சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நம்முடைய நோக்கம் என்று சொன்னால், அப்ப நம்ம இந்த 10 நாள் இங்க இருக்க வேண்டிய தேவை இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஅ்திகாஃபினுடைய விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லுகிற பொழுது, அந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய அந்த பரிபூர்ணமான நன்மை நீங்க அடையணும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரமலான்ல கடைசி 10 நாட்களிலேயும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அதுல எப்ப மக்களை பள்ளிவாசல் அழைச்சிருக்கிறாங்க. இப்ப 21வது இரவுல நாம இங்க இருக்க முடியாது, 21வது அன்னைக்கு காலையில நாம இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமலான்ல 20வது நாள் பகல் பொழுதிலேயே மக்களை பள்ளிவாசல்ல இன்னையில இருந்தே நீங்க அந்த இஅ்திகாஃப கண்டினியூ பண்ணுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப அந்த அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய நம்ம யாரும் இந்த வருடம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கே நம்ம அந்த 20வது நோன்பை அடைந்துட்டோம், 20வது இரவு பொழுது நம்ம அடைஞ்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகை முடிந்த உடனே அது எப்ப வரணும் அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு நபிமொழியின் மூலம் அழகாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. நீங்க பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல 2183வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐ யஅ்தகிஃப, அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருக்க நாடிவிட்டால் ஸல்லல் ஃபஜ்ர, ஃபஜ்ர் தொழுகையை தொழுவார்கள். ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு சும்ம தகல முஅ்தகஃபஹு, பிறகு அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விடுவார்கள். அப்ப நம்ம எப்ப அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரணும்னு கட்டளை இடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அதை எப்போ தன்னுடைய வளமையாக ஆக்குறாங்க, 20வது நாளைக்கே வர சொல்லி விடுகிறார்கள். பகல் பொழுதிலேயே வர சொல்லுகிறார்கள். ஆரம்பத்துல பகல்ல ஃபஜ்ர் தொழுகை நடக்குமா இல்லையா, அந்த ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பிச்சிருங்க.
அப்ப 20வது நாள் ஃபஜ்ர் தொழுகை என்று சொன்னால், இப்போ ஒருவர் இந்த வருடத்துல இந்த ரமலான் மாதத்துல இஅ்திகாஃப் இருக்க நாடினால், அந்த 10 நாட்கள் அதனுடைய பரிபூர்ணமான நன்மையை பெற நாடினால், அப்ப நாம என்ன செய்யணும்? நாளை காலையில ஃபஜ்ர் தொழுவோம்ல, ஃபஜ்ர் தொழுவதிலிருந்து நாம இந்த அடுத்த மாதத்தினுடைய ஷவ்வாலினுடைய பிறையை பார்க்க நண்டியும் நாம பள்ளிவாசல்ல என்ன செய்யணும்? அந்த 10 நாட்கள் இருந்து அதை தேவையற்ற காரியத்துல செலவழிச்சிடாம, அடுத்தவங்கள்ட்ட பேசியே வீணாக செலவழித்து விடாமல் எந்த அளவிற்கு நாம நிறைய நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ, அது தொழுகையாக இருக்கலாம், திக்ரா இருக்கலாம், துவாவா இருக்கலாம், குர்ஆனை எடுத்து ஓதுறதா இருக்கலாம், அல்லது அந்த குர்ஆனுடைய சட்டங்களை எடுத்து படிக்கிறதா இருக்கலாம், எதுவெல்லாம் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருக்குமோ, நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எவைகள் எல்லாம் நன்மையை பயக்கக்கூடிய காரியமாக இருக்குமோ, அது போன்ற காரியங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? நாம நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை செஞ்சுக்கிடலாம். அப்ப இதுல பள்ளிவாசல்ல நாம செய்ய வேண்டிய சட்டங்கள்ல இப்படி இஅ்திகாஃப் என்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. அதே மாதிரி சரி, இப்ப 10 நாள் தான் இஅ்திகாஃப் இருக்கணுமா? இன்றைக்கு நம்மள சில ஆட்களால 10 நாள் முழுமையாக இஅ்திகாஃப் இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்? 10 நாள் இருந்துட்டாங்கன்னு வைங்க, அடுத்து நம்ம சும்மா சும்மா வெளியெல்லாம் போய்கிட்டு இருக்க முடியாது. நான் கடையில போய் ஒரு 2 மணி நேரம் கடையில உட்கார்ந்துட்டு வரேன், கடையில ஆள் இல்லாம இருக்குது, என் பொருளாதாரத்தை கவனிச்சுட்டு வர்றேன், அல்லது என் குடும்பத்தினர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேன். பள்ளிவாசல இஅ்திகாஃப் இருந்து விட்டால் தேவையில்லாம நாம என்ன செய்ய முடியாது? பள்ளிவாசலை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி வெளியே போறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கல. அப்ப அப்படி இருக்கும் பொழுது சில ஆட்களால 10 நாட்கள் பள்ளியில இஅ்திகாஃப் இருக்க முடியாது. சரி, இப்ப அவங்களால ஒரு 5 நாள் இஅ்திகாஃப் இருக்க விரும்புறாங்க, அப்படி இஅ்திகாஃப் இருக்கலாமா? அல்லது இப்ப ரமலான் மாதம் இல்லாம வேறு ஒரு மாதத்துல ஒருவர் இஅ்திகாஃப் இருக்க விரும்புறாரு, அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்த்து பள்ளியில தங்கி இது போன்ற சில வணக்க வழிபாடுகளை செய்கிறாரு, இது போன்ற காரியத்தை செய்து கொள்ளலாமா என்றால் இஸ்லாம் அதற்கும் அனுமதி கொடுக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல 3407வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை ஒரு முறை தாயிஃப்ல ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த தாயிஃப்ல இருந்து அந்த யுத்தத்தை முடித்து விட்டு என்ன செய்கிறார்கள்? என்னுடைய தந்தை வருகிறார்கள். வந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்னுடைய தகப்பனார் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி நதர்து ஃபில் ஜாஹிலியத்தி, நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அறியாமை காலத்துல நான் இருந்தேன்ல, அப்படி அறியாமை காலத்துல நான் இருந்தப்ப நான் ஒரு விஷயத்தை நேர்ச்சை செய்திருந்தேன். என்ன நேர்ச்சை செய்திருந்தேன்? அன் அஅ்தகிஃப யௌமன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா இருக்குதா இல்லையா? நம்ம மக்கான்னு சொல்லுவோம், காபா இருக்குதா இல்லையா? அந்த காபாவுல ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அறியாமை காலத்திலேயே நேர்ச்சை செய்திருந்தேன். அறியாமை காலத்திலேயே மக்கள்கிட்ட இது போன்ற சில வழக்கங்கள்லாம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அந்த தவாப் சுத்தக்கூடிய அந்த நிலைகளா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் மக்கள் அங்க தவாப் சுத்த வந்தாங்கன்னா இல்ல, அல்லாஹ்வின் தூதர் நபியாக தேர்வு செய்யப்படுறதுக்கு முன்னாடியே உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து அங்கே தவாப் சுற்றுவதற்காக மக்கள் வருவார்கள், சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வருவார்கள். ஆனா அதுல பல இணை வைக்கக்கூடிய காரியத்தையும் ஆரம்பத்தில் செய்திருந்தார்கள். மக்கா வெற்றியின் பொழுது அத்துணை இணை வைப்பான காரியத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காபாவிலிருந்து என்ன செய்தார்கள்? எடுத்து வெளியே போட்டாங்கன்ற நபிமொழிகள்லாம் பார்க்கிறோம். அப்ப அறியாமை காலத்திலையும் இப்படி சில மக்கள் என்ன செய்வாங்க? நாங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல தங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க நியத்து வைப்பாங்க. அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு நம்ம சொல்லி காட்டுறாங்க, நான் அறியாமை காலத்துல ஒரு நாள் இப்படி மஸ்ஜிதுல் ஹராம்ல இஅ்திகாஃப் இருக்கணும்னு விரும்பினேன், ஆனா இதுவரை நான் அதை செய்யாம இருக்கிறேன். இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இப்ப இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ஃபகைஃப தரா, அல்லாஹ்வின் தூதர் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நியத்து வச்சதுனால இல்ல அது செய்ய தேவையில்லை என்று நீங்க சொல்றீங்களா, அல்லது நான் ஆரம்பத்திலேயே இது போன்ற நியத்து வச்சா அதை நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்றீங்களா? இதுல மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? நீங்க அது குறித்து விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இத்ஹப், நீங்க தாராளமா அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போங்க, ஃபஅ்தகிஃப் யௌமன், நீங்கள் நேர்ச்சை செய்ததை போல ஒரு நாள் நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, நீங்கள் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இஅ்திகாஃப் இருந்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப ரமலான்ல மட்டும்தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுல கடைசி 10 நாட்கள் மட்டும்தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதர மாதங்கள்ல இஅ்திகாஃப் இருக்க கூடாது, அல்லது அந்த நாட்களுக்கு குறைவாக இஅ்திகாஃப் இருக்க கூடாது என்கிற ஒரு சட்டம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கும் என்று சொன்னால்,
அறியாமை காலத்துல செஞ்ச நேர்ச்சைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய மாட்டாங்க? இல்ல, மார்க்கத்தில் அப்படிலாம் கிடையாது. இஹ்திகாஃப் நீங்க பள்ளிவாசல் இருக்க நினைச்சா 10 நாள் தான் இருக்கணும். அது ஒரு ரமலான்ல கடைசி 10ல தான் இருக்கணும். அதை தாண்டி இதர நாட்கள் இருக்க கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லாததுல இருந்து இதன் மூலம் நம்ம என்ன சட்டத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய சூழல், அது பொருளாதார சூழலாக இருக்கலாம், அல்லது குடும்ப சூழலாக இருக்கலாம், நம்மளால முழுமையாக 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருக்க முடியாட்டலும், அதுதான் அந்த ரமலான்ல அந்த லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து இருந்தால் 10 நாட்கள் இருக்கிறது தான். ஒருவேளை நம்மளால அது செய்ய முடியல, ஏதோ நம்மளால ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு 2 நாட்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, அதுல உட்கார்ந்து நம்ம இயன்ற அளவிற்கு சில நன்மைகளை செய்வோம் என்று நாம் இஹ்திகாஃப் இருக்க விரும்பினால் அதை கூட மார்க்கம் நமக்கு என்ன செய்யல, அதை எந்த ஒரு குற்றமாக நமக்கு சொல்லல. அப்ப இதை நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்துல கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் பள்ளி வாசல்கள்ல மட்டும்தான் நம்ம இஹ்திகாஃப் இருக்க முடியும். அந்த இஹ்திகாஃப் எதற்காக இருக்கிறோம், எந்த நன்மை எதிர்பார்த்து இருக்கிறோம், அந்த இஹ்திகாஃப் இருக்கும் பொழுது எப்ப நாம பள்ளிக்கு வரணும், எப்ப இஹ்திகாஃபை முடித்து விட்டு செல்லணும் என்பன போன்ற சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருந்தாலும் இந்த அடிப்படைகளை எல்லாம் அறியாமல் இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள் பல ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இது போன்ற சில பிரச்சனைகள் இருந்தால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த பள்ளிவாசல்கள் விஷயத்துல இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அடிப்படைகள் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரா பக்கரா 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கராவில 114வது வசனத்துல ஒரு முக்கியமான தகவலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த ஆலயத்தை விட்டும் தடுக்கிறானே, இவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? இறைவனுடைய ஆலயம் இருக்கும், அங்கு சில மக்கள் தொழ வர்றாங்கன்னு வைங்களேன், சில மக்கள் வணக்க வழிபாடு செய்ய வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்களை நீ உள்ள வரக்கூடாது, நீ உன்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது என்று யாரேனும் ஒருவன் தடுப்பான் என்று சொன்னால் அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் என்று ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்டுட்டு அதுல கூடுதலாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பள்ளி வாசலுக்குன்னு இருக்கக்கூடிய புனிதங்கள் இருக்குதே, அந்த புனிதத்தையும் கெடுக்கின்றானே, இவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? பள்ளிவாசல் என்று சொன்னால் அது நம்முடைய வீடு மாதிரிலாம் கிடையாது, நம்ம கடை வச்சு நடத்துவோமே நம்ம கடை மாதிரிலாம் கிடையாது. பள்ளிவாசலுக்குன்னு சில புனிதங்கள் இருக்கிறது, அங்கே நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. அப்ப ஒருவன் அந்த பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடிய ஆட்களையும் நீ வரக்கூடாதுன்னு தடுக்காத, அப்படி தடுத்தாவும் பெரிய அநியாயக்காரன். அதே மாதிரி அந்த பள்ளிவாசலுக்குன்னு சில புனிதங்கள் இருக்கிற பொழுது, அதற்குன்னு சில மகத்துவங்கள் இருக்கிற பொழுது, அந்த மகத்துவங்களை சீர்குலைக்கக்கூடிய விதமாக யாரேனும் ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு, உலாயிக மாகான லஹும் ஐ யதுகுலூஹா இல்லா ஹாயிஃபீன், இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? பள்ளிவாசலுக்குள்ள போறதா இருந்தா நீ இறைவனுக்கு பணிந்தவனாக உள்ளே செல், இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக அடிபணிந்தவனாக நீ உள்ளே செல்ல வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். இதுல யார் சரியாக இல்லாமல் இருக்கிறானோ லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யும், அவனுக்கு இந்த உலகத்திலேயும் இழிவு இருக்கிறது, வலஹும் ஃபில் ஆகிரத்தி அஸாபுன் அதீம், மறுமை நாளில் அத்தகைய நபருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடிய ஆட்களையும் வரக்கூடாதுன்னு தடுக்க கூடாது. அதற்கடுத்து குறிப்பாக அந்த பள்ளிவாசலுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த புனிதங்களை அதை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலுக்குன்னு மார்க்கம் என்னென்ன சட்டதிட்டங்களை ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க சொல்லுகிறதோ அந்த புனிதங்களை சீர்குலைக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை நாம் அறவே செய்துவிடக் கூடாது என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் தஆலா நமக்கு போதிக்கின்றானே. அந்த பள்ளிவாசலில் பேண வேண்டிய மிக முக்கியமான சட்டம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, நீங்கள் அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வோடு அடுத்தவர்களை அழைத்து பிரார்த்திக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா முக்கியமா சொல்றான், பள்ளிவாசல்ல முழுக்க முழுக்க அங்கு வணங்கப்படுவது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய இடத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இன்னும் அந்த இறைவனுக்கு இந்த தௌஹீதை தாண்டி ஷிர்கான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுல எந்த ஒரு சாயலும் பொதுவா வெளியவும் நம்மள்ட்ட ஷிர்க் வந்துடக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ளேயும் இறைவனுக்கு இணையெடுப்பிக்கக்கூடிய காரியங்கள் வந்துடக்கூடாது என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லுகிறானே.
ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா? ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்மளுடைய தமிழகத்துல திருவாரூர் மாவட்டத்துல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு பெண்மணி மரணிக்கிறாங்க. நல்ல பொருள் வசதி அதிகம் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. ஒரு பெண் மரணிக்கிறாங்கன்னு சொன்னா மரணித்தவர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கிற கட்டணம் நம்முடைய மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவங்க இறைவனுக்கு இணை வைக்காம இருந்தா நாம அவங்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தலாம். தனிப்பட்ட முறையில எப்பனாலும் நாம அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடலாம். இன்னும் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை நிறைய வாரி வழங்கி இருந்தா அந்த பொருளாதாரத்தை அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யுது. இறைவா, இந்த தர்மத்தினுடைய நன்மையை என்னுடைய தாயாருக்கு நீ சேர்த்து விடு, இதை ஒரு பிள்ளை செய்து கொள்ளலாம். அதே போல ஒரு பெண்மணி நோன்பு நோற்ற நிலையில நோன்பு கடமையாக இருக்கிற நிலையில நோன்பு வைக்காம இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்காக நோன்பு வச்சுக்கிடலாம். அல்லது ஹஜ் கடமையான நிலையில ஹஜ் செய்யாம இறந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்களுக்காக வச்சுக்கிடலாம் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதுல்ல, நிறைய இருக்குது. அதர் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவன் எனக்கு பொருளாதாரத்தை நிறைய தந்திருக்கிறான், எனக்கு பணபலம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக எது நம்முடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறதோ தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க? டெல்லியில தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, அது யாரோ ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்காக கட்டியதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த தாஜ்மஹாலை போலவே திருவாரூர்ல தன்னுடைய தாயாரை அடக்கம் செய்யப்பட்ட அந்த மன்னரை இருக்குதா இல்லையா, கபரு, அந்த மன்னரைக்கு மேல கெட்டிடம் கட்டி அந்த மன்னரையவே ஒரு பெரிய தாஜ்மஹாலை போன்று கட்டி அந்த செயலையும் இங்க கட்டி அதை இன்னைக்கு பல ஆட்கள் சுற்றி பார்க்கக்கூடிய ஆட்களாக வர்றாங்க. நம்ம காசு கொடுத்து இங்க இருந்து ஆக்ராவுல போய் தாஜ்மஹாலை பார்க்க முடியாட்டலும் திருவாரூர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதனுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு இங்கவே பார்த்துட்டு வந்துருவோம் என்று பல ஆட்கள் அங்கு படையெடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம பார்க்கிறோம். அதுல என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஒரு பேனர் மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். இங்க இந்த இடத்துல ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை போட்டுட்டு அந்த நாளில் சிறப்பான வணக்க வழிபாடுகள் துவாக்கள் நடைபெறும், அந்த துவாக்களில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப இன்றைக்கு அதையே ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு ஆள் நீங்க கையில காசு இருக்கிறதுக்காக இப்படி செய்வீங்க. உங்களை விட இன்னொரு பணக்காரன் இருப்பான். அந்த பணக்காரன் தன்னுடைய தந்தை இறந்ததற்காக அவன் தன்னுடைய தந்தையினுடைய அடக்கத்தலத்தை அது ஒரு வணக்கத்தலமாக மாற்றுவான். அப்ப ஒரு வணக்கத்தலம் என்று சொன்னால், ஒரு வழிபாட்டு தலம் என்று சொன்னால், அந்த வழிபாட்டு தலத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 427வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்க? அன்ன உம்ம ஹபீபத்த வ உம்மு சலமத்த, உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இரண்டு சஹாபிய பெண்மணிகளும், இவங்க ரெண்டு பேருமே இறை தூதருடைய மனைவியர்களாக இருக்கக்கூடியவங்க. அந்த இரண்டு பெண்களும் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தியை சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, ரஐனா பில் ஹபஷா, நாங்க அபிஷீனியாவுக்கு போனோம், அங்கே சில வழிபாட்டு தலங்களுக்கு போனோம். அந்த வழிபாட்டு தலங்கள்ல ஃபீஹா தசாவுர், இந்த மாதிரியான உருவங்கள் எல்லாம் இருந்தது என்று அங்க இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு தலத்தினுடைய இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க போய் பார்த்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் அது இப்படி இருந்துச்சு என்று அதனுடைய கட்டடத்தை பற்றி விவரித்து சொல்லுகிற நேரத்தில் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, அந்த அபிசீனிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்ன உலாயிக்க இதா கான ஃபீஹுமுர் ரஜுலு சாலிஹ், அவர்களில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து ஃபமாத்த, அவர் மரணித்து போய் விடுவார் என்று சொன்னால், பனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவங்க என்ன பண்ணிருவாங்க? நல்லவங்க மரணிச்ச பிறகு அவங்களுடைய அடக்கத்தலத்தை அதை ஒரு தனி வழிபாட்டு தலமாக ஆக்கி விடுவார்கள். இன்னைக்கு திருவாரூர்ல ஆக்கி வச்சாருல்ல, அல்லாஹ் தனக்கு காசை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அதனுடைய பொருளாதார மதிப்பை பேப்பர்ல சொல்லுகிற பொழுது 8 கோடி என்று சொன்னார்கள். அப்ப 8 கோடி ரூபாய் அளவுக்கு தன்னுடைய தாயாருடைய மன்னரைய கபுர்ஸ்தானத்தை அதை ஒரு பெரிய ஒரு வழிபாட்டு தலமாக ஆக்கி அங்கு மாதம் இப்படி சிறப்பான பிரார்த்தனைகள் நடைபெறும், வார வார சிறப்பு வணக்க வழிபாடுகள் நடைபெறும் என்று அந்த மன்னரையவே வணக்கத்தலமாக மாற்றுகிறார்கள். கேட்டா என்ன? நான் என்னுடைய தாயார் மீது அன்பு வச்சிருக்கிறேன், நான் என் தாயார் மீது நேசம் வச்சிருக்கிறேன். அப்படி அன்பு பாசம் நேசம் வைப்பது மார்க்கத்துல தப்பு இல்லை. அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? அதனுடைய பாசத்தினுடைய வெளிப்பாடு அவங்க மரணித்த பிறகு மன்னரை எப்படி கட்டுவதா?
அவங்களுடைய மண்ணறையை இது போன்ற ஒரு வணக்க வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடமாக ஆக்குவதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையா? அப்ப இஸ்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுறாங்க? அந்த ஹபஷா நாட்டு மக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் தான் அவர்களில் ஒரு சாலிகான ஒரு நபர் மரணித்து போய் விடுவார் என்று சொன்னால் அவர்களுடைய மண்ணறையை அடக்கத்தலமாக, அது ஒரு வணக்கத்தலமாக மாற்றக்கூடிய ஒன்றாக அவர்கள் செய்வார்கள். இன்னும் அந்த வழிபாட்டு தலத்தில் அவர்களுக்கான உருவங்களை பொறிக்கக்கூடியவர்களாக, பதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நபிமொழியில் கடைசி சொல்லுகிறார்கள், இப்படி யார் ஒரு மனிதனுடைய மண்ணறையை வணக்கத்தலமாக மாற்றுகிறானோ, இறைவன் சொல்லக்கூடிய அடிப்படையை மீறக்கூடிய விதமாக ஆக்குகிறானோ, அப்படிப்பட்ட அந்த நபர்கள் தான் ஷிராருல் ஹல்க் இன்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாமத் நாளிலேயே இரு படைப்பினங்களிலேயே ஆக மட்டமானவர்களாக, ஆக கெட்டவர்களாக இவர்கள் தான் இருப்பார்கள். நல்லவர்களுடைய அடக்கத்தலத்தை இது போன்று செய்யக்கூடியவர்கள் இவங்க மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. ஆனா இது இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சிந்திச்சு பார்க்க மாட்டேங்குது. இன்றளவும் தமிழகத்துல பல பள்ளிவாசல்ல போய் பாருங்க, பள்ளிவாசல்ல உள்ள போகும் பொழுதே ஒன்னு வலது பக்கம் அல்லது இடது பக்கம் யாருடைய மண்ணறையாவது வைத்திருக்கிறார்கள். ஒருவர் மரணித்தால் அவரை பொது மையவாடியில் அடக்க வேண்டியதானே, அவருக்கு மட்டும் பள்ளிவாசலில் தனியாக மண்ணறை அமைக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? அதை ஒரு தர்காவாக ஆக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன? அதை தர்காவாக ஆக்கி ஒரு பக்கம் இறந்தவர்கிட்ட கையேந்தக்கூடிய நிலையில் இந்த சமுதாயத்தை கொண்டு செல்கிறார்கள். இன்னொரு புறம் அதையே வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக ஆக்குகிறார்கள். இப்படி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இடத்தை ஒரு தனி இது போன்ற அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்து அதை ஒரு புனித தலமாக ஆக்குவதற்கு மார்க்க அனுமதிக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எதையுமே சொல்லலையே. இன்னும் நீங்கள் சஹீஹுல் புகாரில பாத்தீங்கன்னா 1330வது செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. மரணிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்து மக்களுக்கு உரையாற்ற முடியாத அந்த நேரத்திலேயும் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸாராக்களையும் சபிப்பானாக, இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை அவர்கள் வணக்கத்தலமாக மாற்றி விட்டார்கள். அப்ப நபியினுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றிய அந்த சமுதாயம் அது இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாகும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பெற்றோரை இந்த மாதிரி செய்தா? நம்ம உயிரோடு வாழுகிற பொழுது சில ஆட்களை நல்லவங்க நினைக்கிறோம், அவங்க மரணித்த பிறகு அவங்களுடைய மண்ணறையை அதை ஒரு வழிபாட்டு தலமாக அங்கு ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி இப்படி செய்தால் இதுதான் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதா? இதுதான் பள்ளிவாசலுடைய புனிதத்தை பேணி பாதுகாப்பதா? அந்த பள்ளிவாசலுடைய புனிதத்தை யார் நாசமாக்குகிறானோ அவன் பெரிய அநியாயக்காரன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டானே. அப்ப இது போன்று செய்வதெல்லாம் அது இறைவனுடைய அந்த பள்ளியினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய செயல் தானே. இன்னும் இதை விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்ல. சஹீஹுல் புகாரியில 428வது செய்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மதீனாவுல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி உருவாக்குனாங்கல்ல, அப்படி எந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலை கட்டுவதற்காக தன்னுடைய சொந்த காசை கொடுத்து கட்டுகிறார்களோ அந்த இடத்துல என்ன இருந்தது? ஃபஅமரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குபூரில் முஷ்ரிகீன், அங்கே ஆரம்பத்துல அந்த மதீனாவுல உள்ள சில இணை வைப்பாளர்களுடைய அந்த உடலை அடக்கம் செய்த அந்த கபர்கள் இருந்தன. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த கபர்களை எல்லாம் இதை நீங்க அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுபோல அந்த மண்ணறைகள் அப்புறப்படுத்தப்படுகிறது. இன்னும் அந்த இடங்கள் எல்லாம் அப்படி சரிசமமாக ஆக்கப்பட்டு பேரித்த மரத்தினுடைய அந்த தண்டு பகுதியை அந்த பள்ளிவாசலுக்கு கிபிலா திசையில வச்சு அந்த ரெண்டு பக்கமும் கற்களை உள்ள வச்சு அதை ஒரு தனி வழிபாட்டு தலமாக மாற்றினார்கள் என்பதை விவரிக்கக்கூடிய நபிமொழி சஹீஹுல் புகாரில் இருக்குது. அப்ப ஏற்கனவே இருந்த அந்த அடக்க தலத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க பள்ளிவாசலை தயார் செய்கிற பொழுது அந்த அப்புறப்படுத்தி செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அந்த மண்ணறையவே அதற்கு மேல பெரிய அளவுல கட்டி ஒரு வழிபாட்டு தலமாக ஆக்குகிறோம் என்று சொன்னால் இது எப்படி பள்ளிவாசலுடைய புனிதத்தை பேணக்கூடிய நபர்களாக நாம் இருக்க முடியும்? அவ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை கூட நாம் அறவே அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அப்ப இது நம்முடைய நிலை ஒரு இணை வைப்புல கொண்டு போய் தள்ளுவதோடு மறுமை நாள் அல்லாஹ்விடத்துல ரொம்ப கெட்டவர்கள் என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்று தருகிறது. அப்ப நம்முடைய சமுதாயம் இதிலிருந்து விலகி வர வேண்டும். அதே மாதிரி நாம் அந்த பள்ளிவாசலில் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான ஒழுங்குகள் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் அதற்கும் மார்க்கும் சில அணுகுமுறையை சொல்லுகிறது. பொதுவா ஆண்களை பொறுத்தவரையில அவங்க பள்ளியில தான் ஐவேளை தொழுகையை தொழுகணும். பெண்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? ஐவேளை தொழுகையாக இருக்கட்டும் அல்லது ஜும்மாவாக இருக்கட்டும்
ரெண்டுமே அவங்க பள்ளியில வந்து தொழுகிறது அவங்களுக்கு சலுகை. விரும்பினா அவங்க வந்து பள்ளியில வந்து தொழுது கொள்ளலாம், விரும்பினா வீட்டுல தொழுது கிடலாம். அதுல வெள்ளிக்கிழமை வந்தா பள்ளி வாசல்ல ஜும்மா தொழுது கிடலாம். ஒருவேளை பள்ளி வாசலுக்கு ஜும்மாவுக்கே பெண்களுக்கு சலுகை இருக்குது, பெண்கள் பள்ளி வாசலுக்கு வரலன்னு சொன்னா வீட்டுல அவங்க லுகர் தொழுது கிடலாம். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்து நீங்க வந்து பள்ளி வாசலுக்கு வாங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதில் கூட ஒரு முக்கியமான தகவலை பதிய வைக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல 1024வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. புஸ்ர் இப்னு சயீத் என்கிற நபி தோழர் என்கிற ஒரு தாபி இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அன்ன ஜைனப சகஃபியத்தை, சகஃபியா குலத்தை சேர்ந்த ஒரு ஜைனப். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல நிறைய ஜைனப் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியர்கள்ல ஜைனப்னு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி 4 பெண் மக்கள்ல ஜைனப்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பயான்ல எடுத்து சொன்ன மாதிரி இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி அவங்க ஜைனப் இருக்கிறாங்க. இப்படி நிறைய ஜைனப் இருக்கிறாங்கல்ல. அதுல இந்த நபிமொழியை அறிவிக்கிறது சகஃபியா குலத்தை சார்ந்த அந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டதாக அந்த புஸ்ர் இப்னு சயீத் என்கிற ஒரு தாபிக்கு சொல்றாங்க. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை கேட்டாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களாகி எங்களுக்கு கட்டளை போட்டாங்க. என்ன கட்டளை போட்டாங்க, இதா ஷஹீதத் இஹ்தா குன்னல் இஷா, பெண்களாகி நீங்க உங்களில் ஒருவர் பள்ளிவாசல வந்து இந்த இஷா தொழுகை தொழுவதற்கு கலந்து கொள்ள நீங்கள் நாடினால் ஃபலா ததையப் தில்கல் லைலா, அவங்க அன்றைய அந்த இரவு பொழுதுல என்ன செய்ய வேண்டாம், நறுமணத்தை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வரலாம். இப்ப ஒரு பெண் வீட்டுல இருக்கிறாங்கன்னு வைங்க, வெளியே அந்நியவர்கள் யாரும் வீட்டுல வரக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னு சொன்னா அந்த பெண் வந்து அலங்கரித்த நிலையில் வீட்டில் இருந்து கொள்வது தவறு இல்லை. நறுமண பொருளை பயன்படுத்திக் கொள்வது வீட்டுல இருக்கும்போது தவறு இல்லை. இப்ப வந்து இங்க மகரிபுடைய நேரத்தில் நீங்க நறுமண பொருளை பயன்படுத்தி விட்டு அதுக்கடுத்து இஷா தொழுகைக்கு நீங்க வர்றப்ப நீங்க இப்படி நறுமண பொருளை பயன்படுத்திட்டு வராதீங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களாகிய நீங்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுவதாக இருந்தால் இப்படி நறுமணம் பூசி விட்டு வராதீர்கள் என்று சொல்லி இப்படி ஒரு கட்டளை இட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி தான். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி நம்முடைய சமூகத்தில் கடைபிடிக்கப்படுதா? ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்துடவே வரக்கூடாது, பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரலாமா, நீங்கள்லாம் வந்து பள்ளிவாசல தொழலாமா என்று ஒரு காலம் பல நபர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவத்தை உள்ளதுபடி மக்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல பல பெண்கள் ஐவேளை தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க, ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. பெருநாள் தொழுகையில கண்டிப்பாக திடல்ல வந்து கலந்துக்கிடணும்னு அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறாங்க. லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித், அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக இருக்கிற பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி கேட்டா நீங்க அவங்களை தடுக்காதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க என்பன போன்ற பல நபிமொழிகளை எடுத்து சொல்லி இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத்ல என்ன செய்து விட்டார்கள், நீங்க பள்ளிவாசல வந்து தாராளமா தொழுது கிடுங்க, வெள்ளிக்கிழமை வந்து தொழுது கிடுங்க. ஆரம்பத்தில் பள்ளிவாசலுக்கே பெண்கள் உள்ள அனுமதிக்காதவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ரமலானிலேயும் இரவு தொழுகைக்காக அனுமதிக்கின்றார்கள். அப்ப இந்த நபிமொழிக்கு அவர்களே உயிரோட்டம் கொடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு புறம் நபிமொழிக்கு உயிரோட்டம் கொடுத்து பெண்களை அனுமதிக்கிற பொழுது இன்றளவும் சில இடங்கள்ல நடைபெறக்கூடிய நிலைகள் என்ன, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது எப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப நிறைய அலங்கரித்த நிலைகளில் வருவார்களோ அதே அலங்கரித்த நிலைகள்ல நறுமண பொருளை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், இதர அலங்காரங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், இப்படி வந்து பள்ளிவாசல் நம்ம வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுகிறோமே, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லி இருக்கிறாங்கல்ல, பெண்களாக இருக்கிற நீங்க பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தா அந்த நறுமண பொருளை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி இருக்க. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பெண்கள் மதிக்காம, இன்னும் சொல்ல போன லிப்ஸ்டிக் உட்பட வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைதானு சொல்லி அந்த சின்ன பிள்ளைக்கு லிப்ஸ்டிக் உட்பட போட்டு நம்ம அழைச்சிட்டு வர்றோம் பள்ளிவாசலுக்கு. அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நாம, மார்க்க சட்டங்களை கொடுத்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நாமளே நம்மளுடைய பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம்னு சொன்னா அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சட்டம் நமக்கு தெரியலையே. பள்ளிவாசல்ல வந்து தொழுக சொல்லி அல்லாஹ் அனுமதித்து இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. இதை தெரிந்தவர்கள் எப்படி பள்ளிவாசலுக்கு வரணும் இதை தெரியாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சட்டங்கள் நாம் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்ம எப்ப பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அங்க ஏற்கனவே தொழுகை நடைபெறக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா டைரக்டா நம்ம இந்த தொழுகையில கலந்துக்குவோம். இப்போ ஒரு ஜமாத் தொழுகை நடக்குதுன்னு வைங்களேன், ஃபஜ்ர் வந்து ஜமாத் தொழுகை நடக்குது,
டைரக்டா வர்றப்ப நாம அந்த தொழுகையிலேயே கலந்துக்குவோம், அல்லது அதனுடைய முன் சுண்ணத்தை ஏதாவது தொழுது விட்டு நாம அந்த சபையில உட்கார ஆரம்பிச்சிருவோம். இப்ப அந்த தொழுகை இல்லாத நேரம் இருக்குதுன்னா அப்ப நாம பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் தாராளமா வரலாம். பள்ளிவாசல் ஐவேளை தொழுகைக்கு மட்டும்தான் வரணும்னு கிடையாது. நேற்றைய தினம் நம்ம அந்த பள்ளிவாசலை பத்தி பார்த்தோமே, காலையில மாலையில எல்லா நேரங்களிலேயும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நம்ம பள்ளிவாசலுக்கு வரணும். அப்ப அதுல தொழுகை இல்லாத நேரங்கள்ல நாம வருகிற பொழுது பள்ளிவாசல இதர பயன்பாட்டிற்காக நாம வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, வந்த உடனே ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு அமருங்க. ஏற்கனவே இங்க தொழுகை நடக்குதுன்னு வைங்க, தொழுதுட்டு நாம கரெக்டா அதுல இருப்போம், அதுல பிரச்சனை இருக்காது. தொழுகை இல்லாத ஒரு நேரங்கள்ல நாம வர்றோம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்கன்னு வைங்க, நாம லுகர் தொழுது வீட்டுக்கு போயிருப்போம். பயானுக்காக இங்க வர்றோம், வந்து வெறுமனே பயான்ல மட்டும் அப்படி உட்கார்ந்துட கூடாது. பள்ளிவாசலுக்குன்னு வந்து அதுதான் தஹியத்துல் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்கான காணிக்கை தொழுகை, அந்த 2 ரக்காயத்தை தொழுகக்கூடிய ஒரு பழக்கத்தை இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல 2057வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் என்கிற நபித்தோழர் குறிப்பிடுகிறார்கள், தஹல ரஜுலுன் மஸ்ஜித, ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள் வருகிறார். இது வெள்ளிக்கிழமை ஜும்மா டயத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ஜும்மா தொழுகை ஏற்கனவே பயான் நடக்கும் போது அவர்கள் தாமதமா தான் வர்றாரு. அப்ப வர்றப்ப அந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் சொல்றாங்க, தஹல ரஜுலுன் அல் மஸ்ஜித், ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு யௌமல் ஜும்ஆ, அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு வந்து அந்த ஜும்மா உரை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த உரையை கேட்கணுங்கிறதுக்காக வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்து கேட்கிறார்கள், சொல்லைத்த, இப்படி பயான்ல வந்து உட்கார்ந்துட்டீங்க, நீங்க தொழுதுட்டீங்களா? இன்னைக்கு நாம ஜும்மாவுக்கு லேட்டா வந்தா கூட சில நேரம் தொழாம பல ஆட்கள் உட்காரக்கூடிய தன்மை இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசும்போது இதை கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அந்த ஆள்கிட்ட அந்த நபர்கிட்ட கேட்கிறாங்க, சொல்லைத்த, நீங்க தொழுதுட்டீங்களா? அப்ப அந்த நபர் சொல்லுகிறார், லா, இல்ல அல்லாஹ்வின் தூதரே. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றான், கும், எழுந்து சல்லி ரக்அத்தைன், 2 ரக்காயத்து தொழுதுட்டு உட்காருங்க. அப்ப வெள்ளிக்கிழமை பயானே நடந்துகிட்டு இருந்தாலும் நாம பயானுக்கு இமாம் மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி வந்தா தான் நாம அந்த ஜும்மாவினுடைய பரிபூர்ணமான நன்மையை பெற முடியும். எப்ப இமாம் மிம்பர்ல ஏறிட்டாரோ பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறதோ, தவவு சுஹஃப, நன்மையை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் அந்த நன்மையினுடைய ஏட்டை மூடிவிட்டு அந்த உரையை கேட்பதற்காக அமர்ந்துருவாங்க. அப்ப பொதுவா நீங்க இமாம் மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடியே வரணும். ஒருவேளை நாம தாமதமாகி விட்டது என்று சொன்னால், அது ஏதோ ஒரு நாள் நமக்கு அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னா, வந்தவுடன் அப்படி நீங்க உட்கார்ந்துடாதீங்க, 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அடுத்து நீங்க அந்த உரையை கேட்க ஆரம்பிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்கிற அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களே. அப்ப இது நம்ம அந்த பள்ளிவாசல் விஷயமாக நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு சட்டம், இன்னைக்கு ஆண்கள்ல நம்மள பல பேர் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுனன் திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 1321வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இதா ரஅய்தும் மை யபீஉ அவ் யுப்தாஉ ஃபில் மஸ்ஜித், யார் ஒருவர் பள்ளிவாசல்ல ஒரு பொருளை விற்கின்றாரோ அல்லது ஒரு பொருளை வாங்குகிறாரோ, இப்படி வாங்குறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபகூலு, நீங்க போய் சொல்லுங்க, லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக், அல்லாஹ் உங்க வியாபாரத்துல லாபத்தை தரமாட்டான்னு சொல்லுங்க. பள்ளிவாசல் வியாபாரம் செய்யற இடமா, விக்கிற இடமா, வாங்குற இடமா? அப்ப அந்த பள்ளிவாசல இருந்து நீங்க யாரேனும் ஒருவர் ஒரு பொருளாதாரத்தை விற்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்த்தால் அல்லாஹ் வியாபாரத்துல லாபத்தை தரமாட்டான். பொதுவா இப்படி மார்க்க நமக்கு எங்கேயுமே சொல்றதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அடுத்தவங்களுடைய வியாபாரத்துல பரக்கத்தை வேண்டி துவா செய்யறதுக்கு அந்த துவாவை செஞ்சுக்கிடலாமே ஒழிய, எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹ் வியாபாரத்தை லாபமா தரமாட்டான், வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவான் என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நாம அடுத்தவங்களுக்கு சொல்வதற்கு மார்க்க அனுமதி கொடுக்கல. ஆனா எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசல் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு இடமாக இருக்கும் பொழுது, இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற பொழுது, நமக்கும் இறைவனுக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிற பொழுது, இங்க உள்ள வந்துகிட்டு யார் ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை பார்க்கிறானோ, தன்னுடைய பொருளை விற்கிறதுக்கோ அல்லது அடுத்தவன்ட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கோ இங்க இருந்துட்டு யார் வியாபாரத்தை பார்க்க நினைக்கிறானோ, அவனுடைய வியாபாரத்தில் லாபம் வராம போட்டும், அவன் நஷ்டத்தை தழுவட்டும் என்று நீங்க அவனிடத்துல அவனிடத்துல போய் சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இந்த சட்டம் நாம பள்ளிவாசல்ல இருந்து எந்த ஒரு செயல்சையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, நம்மள சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தொழுகை முடிச்ச உடனே
சில நேரங்கள்ல போன்லாம் அடிக்கும். போன் எடுத்து காதுல வச்சுட்டு, பாய் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த உடனே நான் என்ன செஞ்சிருந்த பார்சல் அனுப்புறேன், அல்லது நான் பார்சலை தான் நேத்தே போட்டு விட்ட, இந்த பார்சல் உங்களுக்கு கிடைக்கலையா? இதெல்லாம் எங்க பேச வேண்டிய பேச்சு? பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு பார்சல் அனுப்பிட்டா, அல்லது நாளைக்கு அனுப்புறேன், இன்னைக்கு அனுப்புறேன், பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வியாபாரத்தை பத்தி பேசுறதா? கேட்டா என்ன, நான் என்ன எல்லா வியாபாரத்தையும் இங்கே அங்க ஒரு தகவலைத்தானங்க சொன்னேன். என் வியாபாரம் தொடர்பாக ஒரு தகவலைத்தான நான் அடுத்தவங்கள்ட்ட பதிவு வச்சேன். ஆனா அவர் கத்தக்கூடிய கத்தல் இருக்கு, சத்தம் இருக்குது, அங்க இருக்கிற எல்லா நபர்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இத்தனை நபர்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்துறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, இன்ன குல்லக்கும் யுனாஜி ரப்பா, உங்களில் ஒவ்வொருவருமே பள்ளிவாசல் இருக்கிறாருன்னா அவர் இருக்கிறவரை அல்லாஹ்வோடு உரையாடிக்கிட்டு இருக்கிறார். தொழுகைக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லல, தொழுகையை தாண்டி இதர பெர்பஸுக்காக உங்கள ஒருவர் பள்ளிவாசல்ல இருந்தாலும் அவர் தன்னை அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாரு. அப்ப அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதலை ஏற்படுத்துற மாதிரி, நாம நம்மளுடைய வியாபாரத்தை இங்க வச்சு பண்ற மாதிரி, அப்ப இப்படி நாம இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம், நான் வியாபாரத்துல எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறேன், எவ்வளவோ நான் அதுக்கு முயற்சி பண்றேன், எனக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்களே, இப்படி பள்ளிங்கிறது அது வியாபாரம் செய்யற ஒரு இடம் கிடையாது. நீங்க உங்களுடைய பொருளை சேல்ஸ் பண்றதுக்காக உங்களுடைய உலக ஆதாயத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் கிடையாது என்பதை இறை தூதர் நமக்கு உணர்த்துகிற பொழுது, இன்றைக்கு சில நேரங்களில் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு இது போன்ற வியாபார விஷயங்கள் பேசப்படுகிறது. அப்ப அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இந்த பள்ளிவாசல் தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதை இந்த சுனனு திருமிதி நான் மேலே குறிப்பிட்ட அதே நபிமொழியில் தொடர்ச்சியாக வருகிறது. வைதா ரஐதும் மை யன்ஷுது ஃபீஹி ஸால்லத்தன், அதே போல ஒரு ஆள் வந்து ஒரு பொருளை தொலைச்சிக்கிட்டு என் பொருள் காணாம போச்சே இப்படின்னு பள்ளிவாசல்ல வந்து யாரேனும் ஒருவர் அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்க கேட்டாலும், லா ரத்தல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி தரமாட்டானே போய் சொல்லுங்க. சில பொருட்கள் நீங்களா தொலைப்பீங்க, தொலைச்சிட்டு வந்து இப்படி பள்ளிவாசல்ல வந்து ஒப்பாரி வைப்பீங்களா? பள்ளிவாசல்ல வந்து அதை கத்திக்கிட்டு இருப்பீங்களா? என் பொருள் காணாம போயிடுச்சுன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? அப்படி யாரேனும் ஒருவர் ஒரு அது காணாமல் போன பொருள் இங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான்னா அவனுக்கு அந்த பொருள் கிடைக்காது என்று சொல்லி விடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அந்த சுனனு திருமிதியில பார்க்க முடிகிறது. இன்னும் சஹீஹ் முஸ்லிம்ல 981 982 ஆகிய ஹதீஸை எடுத்து பாத்தீங்கன்னா, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது ஸால்லத்தன் ஃபில் மஸ்ஜித், ஒரு நபர் பள்ளிவாசல்ல காணாம போன ஒரு பொருளை பத்தி அறிவிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி அறிவிப்பு பண்ணக்கூடிய என் பொருள் காணாம போயிருச்சுன்னு என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை ஒருவர் செவியுற்றால் ஃபல் யகுல், அவர் அந்த நபருக்கு போய் சொல்லட்டும், லா ரத்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு வந்து இதை திருப்பி தரமாட்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். ஃபஇன்னல் மசாஜித லம் துபன லிஹாதா, பள்ளிவாசல்ல இப்படி காணாம போன பொருளை இது போன்ற விஷயத்துக்காக பள்ளிவாசல் கட்டப்படல, இது இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக கட்டப்பட்ட ஒரு இடம். இங்க இருந்தே இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்றீங்க என்று அதற்கான ஒரு காரணத்தையும், இது இதற்காக கட்டப்படவில்லை, இந்த பெர்பஸ் வந்து பள்ளிவாசலுடைய நோக்கம் கிடையாது. பள்ளிவாசல் என்பது மனிதர்களிடத்தில் இபாதத்தை ஏற்படுத்துவதற்கு, மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய, மனிதனிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தக்கூடிய, முழுக்க முழுக்க இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற விஷயத்துக்காகத்தான் இருக்குதே ஒழிய காணாம போன பொருளை தேடுறதுக்காக இல்ல. அந்த முஸ்லிம்ல 988வது வயசுல கூடுதலா பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒட்டகத்தை, ஒரு சிகப்பு நிற ஒட்டகத்தை தொலைச்சிட்டு பள்ளிவாசல்ல வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு, என் ஒட்டகம் காணாம போச்சே, என் ஒட்டகத்தை எங்கேயாவது பாத்தீங்களா? அந்த டைத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை கூடுதலாக சொன்னார்கள் என்பன என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதன் மூலம் நமக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, பள்ளிவாசல் என்பது நம்முடைய பொருளாதாரங்களை விற்கக்கூடிய, வாங்கக்கூடிய, ஒரு கூச்சலிடக்கூடிய ஒரு இடமாக அமைந்துவிடக் கூடாது. காணாமல் போன பொருட்களை அறிவிச்சு அதை பற்றியே பேசக்கூடிய, அது தேவையற்ற ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் அமைய கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப இதையெல்லாம் நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த பள்ளிவாசல்ல பேண வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு சட்டம், பள்ளிவாசல பெரும்பாலும் நாம என்ன செய்யணும், முழுக்க முழுக்க அந்த தூய்மையாகவே வைத்திருக்க வேண்டும். எங்கெல்லாம் அந்த தூய்மைக்கு மாற்றமாக இருக்குதோ அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு வெறுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஸஹீஹுல் புகாரியில் 405வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல ரஆ நுகாமத்தன் ஃபில் கிப்லா, அந்த கிப்லாவுல அந்த மரங்கள், பேரிச்ச மரத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டி வச்சிருப்பாங்கல்ல, கிப்லா முன்னாடி இருக்குது இல்ல, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரோ ஒருவர் சளி துப்பிய ஒரு சளியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, காஞ்சு போய் இருக்குது.
ஃபஷக்க ذلك عليه حتى رؤي في وجهه. அதை பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதருடைய முகத்துல நாங்கள்லாம் பார்த்தோம் ஒரு விதமான ஒரு கோபம் தென்பட ஆரம்பித்து விட்டது. அப்படி கோபம் தென்பட ஆரம்பித்த உடனே ஃபகாம அல்லாஹ்வுடைய தூதரை எழுந்து ஃபஹக்கஹு பியதிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சின்ன கல்லை எடுத்து தன்னுடைய கையாலேயே என்ன செய்யறாங்க, அந்த பள்ளிவாசல் கிப்லாவில் இருக்கக்கூடிய அந்த சலியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுரண்டி விட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், இன்ன அஹதக்கும் இதா காம ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவர் தொழுகையில நிற்கிறப்ப ஃப இன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அவ் இன்ன ரப்பஹு வ பைனஹு வ பைனல் கிப்லா, அல்லது இறைவன் அவருக்கும் அவருடைய கிப்லாவிற்கும் மத்தியில இருக்கிறான். அல்லாஹ் அர்ஷ்ல தான் இருப்பான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ஃபலா யபுசுகன் அஹதுக்கும் கிப்ல கிப்லத்திஹி, நீங்க அப்படி சளி வந்துச்சுன்னா அப்படி கிப்லாவை முன்னோக்கிலாம் நீங்க துப்பிடாதீங்க. அன்னைக்கு மண் தர இருக்குமா இல்லையா, தொழுகையிலேயே உங்களுக்கு சளி வந்ததுன்னு சொன்னா உங்க இடதுபுறம் காலுக்கு கீழே அதை துப்பி கொள்ளுங்கள். ஏன்னா அன்னைக்கு வந்து துப்பி அதை மண்ணால மூடிட்டாங்கன்னு வைங்க, அது பெரிய அளவுல எந்த ஒரு, இன்னைக்கு நம்ம இங்க மேட்டு போட்டிருக்கிறோம், மேட்டு போட்ட இடத்துல நம்ம இப்பெல்லாம் செய்ய முடியாது. இங்க வந்து அந்த மாதிரி இருக்கணும், அதுக்குன்னு கரிச்சிப்பா இதர ஏதாவது ஒரு பொருட்களை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல மண் இருக்கிறதுனால அந்த மண்ணுக்கு கீழே துப்பி நீங்க அதை மூடிக்கிடுங்க என்று அப்படி வழிகாட்டுறாங்க. என்ன சொல்லல, கிப்லாவை முன்னோக்கி நீங்க இப்படி அசுத்தப்படுத்தாதீங்க. அப்ப பள்ளிவாசல் இப்படி செய்யப்பட்ட அசுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பல பள்ளிவாசலுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? பள்ளிவாசல்களையே கடுமையான அசுத்தம் நிறைந்த ஒரு இடமா ஆக்கியிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுடைய தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா இன்னும் சில பள்ளிவாசல்ல பாத்ரூம் கூட போக முடியாது, அவ்வளவு பாத்ரூம் கன்றாவியாக ஆக்கி வச்சிருப்பாங்க. அதை விட நம்முடைய சமூகத்துல சில இடங்கள்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வீடு சிகரெட்ட பள்ளிவாசல்ல பாத்ரூம்குள்ள புடிச்சு அந்த கட்டப்பீடியை பாத்ரூம்குள்ள போட்டு வச்சிருப்பான். அப்ப இவ்வளவு அநியாயம் பண்றமே, இதெல்லாம் நம்மளுடைய மார்க்கு நமக்கு சொன்ன ஒரு காரியமா? வீடு பிடிக்கிறது அறவே மார்க்கு நமக்கு கூடாதுன்னு சொல்லுது. வலா துல்கு ஐதிக்கும் இல தகுலுக்கா, நீங்க உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போடாதீங்கன்னு சொல்லுது. நாமளே ஒரு ஹராமான ஒரு காரியத்தை பண்றோம், அதுல கூடுதலா எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பள்ளிவாசலை நாசமாக்கக்கூடிய ஒரு வேலை, பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தக்கூடிய இந்த ஒரு நிலை. அப்ப இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கல. நாம் இந்த பள்ளிவாசலை தூய்மையாக வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்குனா, சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 7573வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அபூ ஹுரைரா அவங்க இதை அறிவிக்கிறாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரா, அந்த பூண்ட ஐட்டங்கள் இருக்குதா இல்லையா, அதுல உள்ள ஒரு பொருளை ஒருவர் சாப்பிட்டால் அப்படி சாப்பிட்டு விட்டு என்ன செஞ்சிட வேண்டாம், ஃபலா யுதீனா பிஹா ஃபி மஸ்ஜிதனா ஹாதா, அவங்க இந்த நம்மளுடைய பள்ளிவாசல்ல வந்து அடுத்தவங்களுக்கு தொல்லை அளிச்சிட வேண்டாம். ஏன்னா அந்த பூண்டுலாம் அதை அவிக்காம அந்த சாப்பாட்டுல வந்து நம்ம பயன்படுத்த வெறும் பூண்டு சாப்பிடுறோம்னு வைங்க, அல்லது வெங்காய ஐட்டத்தை வந்து நம்ம சும்மா ஒரு பச்சையாக சாப்பிடுறோம்னு வைங்க, வாயிலிருந்து சில துருவாடைகள் வரும். பள்ளிவாசல் இருக்கும் பொழுது நம்ம தொழுகையில பொதுவா இன்னைக்கு நம்ம எப்பதான் தொழுகையில வந்து நிக்கிறோமோ அது வரை நல்லா ஃப்ரெஷ்ஷா நிற்போம். தொழுகையில் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினா தான் வாய் ஆன்னு பிளப்போம். அப்ப இப்படி வாயில துருவாடை வந்துச்சுன்னு வைங்க, பக்கத்துல ஒரு ஆள் தக்பீர் கட்டி நிக்க முடியுமா? அப்ப இந்த மாதிரி கூட நீங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துறாதீங்க. ஒருவேளை அப்படி சாப்பிட வேண்டிய நிலை வருதா, நல்லா பிரஷ் பண்ணிட்டு வாயை நல்லா சுத்தப்படுத்தி நாம அப்படி வந்து நிக்கணும். அப்ப இந்த மாதிரி தன்னுடைய சுத்தத்திற்கும் பள்ளிவாசலுடைய சுத்தத்திற்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை அளித்து விடாதீர்கள் என்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குறிப்பிடுகிறது. அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும். இறுதியாக நம்மள உள்ள சில மக்கள்கிட்ட உள்ள இன்னொரு குறை, தொழுகைக்காக பள்ளிவாசல்ல வரும்போது சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தாமதமாக வரும் பொழுது பள்ளிவாசல்ல ஓடோடி வருவாங்க. பல நேரங்கள்ல பாக்குறோமா இல்லையா, இரவு தொழுகையில கூட சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இமாம் வந்து அந்த இரவு தொழுகை வச்சுக்கிட்டே இருப்பாரு, நம்ம ஆளு பின்னாடி சாஞ்சு ஹாயா சுவர்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. எப்ப இமாம் ருக்குவுக்கு போயிட்டாரோ, ருக்குவுக்கு போன உடனே கதவை திறந்து ஓடோடி வந்து ருக்குவுல போய் சேரக்கூடிய ஆளா இருப்பாங்க. பள்ளிவாசல்ல சும்மா உட்கார்ந்துட்டு வந்து தொழுகிறதுல கூட இந்த மாதிரி ஓடோடி வந்து சேருகிறார்கள். சில நேரங்கள் அவங்க தாமதமாக சில ஜமாத் தொழுகைகள் நடக்கிற பொழுது ஓடோடி வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதிக்கவில்லை. சஹீஹுல் புகாரியில 635வது செய்தி, 636வது செய்தி, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்களுக்கு தொழுகை நடத்தும் போது இந்த மாதிரி ஓடோடி வரக்கூடிய ஒரு சப்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர், மா ஷஅனுக்கும், உங்களுடைய விஷயம்தான் என்ன, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க என்று கேட்க வருது. நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்தஅஜல்னா இல ஸலா,
அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க தொழுக முடிஞ்சிருமேன்னு சொல்லி அவசர அவசரமா ஓடி வந்தோம் என்று சொல்றப்ப அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் ஃபலா தஃஅலு, நீங்க அப்படி செய்யாதீங்க. இதா அதைத்துமுஸ் ஸலாத்த, நீங்க தொழுகைக்கு வர்றதா இருந்தா ஃபஅலைக்கும் பிஸகீனா, நிதானமாக நீங்க வாங்க. ஓடோடி அவசரப்பட்டு வர்ற வேலையை நீங்க வச்சுக்காதீங்க. தொழுகைக்கு வர்றதா இருந்தா நிதானமா வாங்க. ஃபமா அதரக்தும், உங்களுக்கு எத்தனை ரக்காயத்து கிடைக்குதோ கிடைக்கிற ரக்காயத்தை ஃபஸல்லு, நீங்க தொழுதுக்கிடுங்க. வமா ஃபாத்தக்கும், ஒருவேளை நமக்கு ஒரு ரக்காயத்து மிஸ் ஆகுதா, 2 ரக்காயத்து மிஸ் ஆகுதா, உங்களுக்கு தவறி போகக்கூடிய ஒன்றை ஃபஅத்திம்மு, அதை நீங்கள் பரிபூரணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப நாம தொழுகைக்கே வந்தாலும் இதெல்லாம் பொதுவா நாம என்ன செய்வோம், இயல்பாக சரி சீக்கிரம் ஓடோடி போனா நமக்கு அந்த ரக்காயத்து கிடைச்சிருமே நினைப்போம். ஆனா அப்படி கூட நீங்க செய்யாதீங்க. பள்ளிவாசல் என்பது அந்த அளவிற்கு அது ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு இடமாக, ஒரு கூச்சல் குழப்பம் இல்லாத ஒரு இடமாக, மன நிம்மதியை அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களே. இன்னும் இது அல்லாமல் எதுவெல்லாம் நமக்கு அந்த பள்ளிவாசலில் பேண வேண்டிய செய்தியாக சொல்லப்படுகிறதோ அந்த அடிப்படைகளை எல்லாம் புரிந்து நாம நம்மளுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு செல்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இறுதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இதர சில அடிப்படையான செய்திகளை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.